அவங்க அமிதாப் பச்சன், ரேகா மாதிரிங்க அமர காதல். அவங்க வந்து கல்யாணத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்ட காதல் பண்றாங்க. த்ரிஷாவும் அவன் மேரி எனிவான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு மண்டபம் வரைக்கும் விஷயம் வந்து அது கால் ஆஃப் ஆச்சுன்னா அது விஜய்னாலயும் பண்ண முடியாது அந்த விஷயத்த. விஜய்க்கு தெரியாத விஷயம் என்னன்னா, விஜய் வேணா த்ரிஷா மேல அந்யோன்ய காதல்ல இருக்கலாம், பட் த்ரிஷா அந்யோன்ய காதல்ல இருக்கிறது யாருடைய பவர் அடியில குளிர் காயறாளோ த்ரிஷா, அவனே அந்த என்ன த்ரிஷாக்கு இப்படி உருட்டி விடணும்ட்டு அவளை ஒருத்தர் திட்ட வைப்பாங்களா, இவங்க ட்வீட்ல எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா. ஆம்பளைங்கள்ல அவங்க அல்டிமேட் தெய்வீக காதல். தனுஷ்னா எல்லாரையும் யோசிக்க விடுவாங்க அவங்க என்ன சர்க்கிள்ஸ்குள்ள, பட் ஆக்சுவலி அவங்களோட ட்ரூ லவ் வந்து கணவர்கள் இருந்திருக்காங்க, அவங்க நடத்த கெட்டவங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய ரொம்ப மோசமா வந்து அவங்கள கன்சல்டடா பண்றாங்க. அப்பனா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஓகே வந்திருக்கு, விஜய்ட்ட இருந்து இப்படி பண்ணுங்கன்னு ஓகே வந்திருக்கு. 8 மாசமா க்ரூம் பண்ணிட்டாங்களே விஜய் பத்தி ஒண்ணுமே பேசக்கூடாதுன்னு. நம்ம எல்லார் வாயிலையும் பூட்டு போட்டாங்களே. ஒண்ணு பேசினா பாசிட்டிவா பேசுவாங்க, இல்ல பேசவே மாட்டாங்க. த்ரிஷா கீ கொடுத்து விஜய் சங்கீதா மேல பல தடவை கை வாங்கியிருக்கான். அது வரைக்கும் இருந்த பிரச்சனை என்னன்னா, த்ரிஷா விட்டு தொலையேன், சரி விட்டுட்டேன் பார்த்தா 3 நாள்லயே போய் அவன் மடியில கிடக்கும். இல்ல இந்த வாட்டி விட்டுட்டேன், சத்தியமா விட்டுட்டேன், கால்ல விழ வேண்டியது. அடுத்த வாரமே அவன் மடியில போய் கிடக்கான். இது எத்தனை வாட்டி டூ அண்ட் ஃப்ரோ சங்கீதா பொறுத்துப்பா. குழந்தைங்களால தாங்க முடியல, பிச் ஆண்டினே பேர் வச்சுட்டாங்க த்ரிஷாக்கு. ஹேட் த்ரிஷா. குழந்தைங்களை மேனிபுலேட் பண்ணிருக்காங்க, சினிமாக்குள்ள இழுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணை ஸ்டேஜ்ல போய் டான்ஸ் ஆடு, பையனை டைரக்டர் ஆவனன்னு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடு, இல்ல த்ரிஷா ஐடியா. விஜய் வாயால வருது. த்ரிஷா தோல்பாவே ஆயிட்டான் விஜய், த்ரிஷா கைப்பாவே ஆயிட்டான். த்ரிஷா சோ விஜய் மூலமா she started controlling everybody in the house. ஷோபா சந்திரசேகர் த்ரிஷா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். சங்கீதாவை பத்தி காசிப் பண்ணணும்னா ஷோபா சந்திரசேகருக்கு த்ரிஷா கிடைச்சிட்டாங்க. மாமியாரும் கேர்ள் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்ட் ஆயிட்டா அப்ப மனைவி வெளியே போக வேண்டியதுதான். பசங்க சொல்லிச்சா நாங்க அம்மா விட்டு இருக்க மாட்டோம், ஐயோ உங்களையும் த்ரிஷாவையும் இந்த வீட்டுல ஜல்சா பண்றத பாக்குறதுக்கு நாங்களும் கிளம்புறோம்ட்டாங்க. ஃபுல் வில்லிங்னஸோட குழந்தைங்க ஒரு நல்ல செட்டில்டு லண்டன் ஹவுஸ் ஹோல்டுல நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ரொபாட்டிக்ஸ் பேஸ்பால்னு ஹெல்த்தி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சினிமாவே வேண்டாம் அப்படின்னு நான் காரி துப்புறேன் இப்ப சினிமா பார்த்துட்டு. அது மாதிரி அந்த 2 பசங்களும் காரி துப்புதுங்க. They want a normal life, they want to invent things, they want to start a company. இத்தனை நாள் குழந்தைங்களுக்காக தான் தாம்பத்தியத்தை விட்டு கொடுக்காம இருந்தாங்க. இப்ப அதை விட்டு கொடுத்ததே விஜய் தான். தன்னுடைய அரசியலுக்கு பகடக்காயா யூஸ் பண்ணிருக்காரு. ஷேம் ஆன் விஜய். அவளுக்கு விஜய வேணும். சுசித்ரா சொன்ன இந்த ஒரு வரி சாதாரண பேட்டி கிளிப்பை தாண்டி பெரிய இணைய விவாதமாக மாறிடுச்சு. பல வருடங்களாக ரசிகர்கள் மனசுல இருந்த விஜய் த்ரிஷா கெமிஸ்ட்ரி ஸ்பெகுலேஷன் இப்போ மீண்டும் வைரல் ஆகி இருக்கு. இது வெறும் சினிமா காசிப்பா இல்ல, செலிபிரிட்டி இமேஜ், ரசிகர் பெர்செப்ஷன், பொலிட்டிக்கல் டைமிங் மூன்றும் கலந்த டிஸ்கஷன். முதல் சில மணி நேரத்திலேயே இந்த கிளிப் தொடர்பான வீடியோக்கள் லட்சக்கணக்கில் பார்வைகள் வாங்க ஆரம்பிச்சது. குறிப்பாக விஜய் அரசியல் அறிவிப்புக்கு பிறகு அவரை சுற்றிய எந்த பர்சனல் டிஸ்கஷன் ஆனாலும் என்கேஜ்மெண்ட் அதிகமாகும் பேட்டர்ன் இங்கவும் தெளிவாக தெரிஞ்சது. பழைய விஜய் த்ரிஷா போட்டோஸ், ஸ்டேஜ் மோமெண்ட்ஸ், இன்டர்வியூ கிளிப்ஸ் எல்லாம் மீண்டும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. இந்த என்டையர் இஷ்யூல முக்கியமான விஷயம் பெர்செப்ஷன். த்ரிஷா பல வருடங்களாக ஸ்டேபிள் இமேஜ் மெயின்டைன் பண்ணி வந்த நடிகை. அப்படி இருக்கும் நேரத்துல விஜய வேண்டும்னு டெஸ்பரட்டா இருக்காங்கன்னு ஒரு நேரட்டிவ் உருவானா அது ரசிகர்களின் பார்வையை நேரடியாக பாதிக்கும். உண்மை என்னன்னு விட மக்கள் என்ன நம்புறாங்கன்னு தான் சோஷியல் மீடியா காலத்துல அதிக இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. முன்னாடி விஜய் த்ரிஷா பேரிங் பியூர்லி சினிமா கெமிஸ்ட்ரியா பார்க்கப்பட்டது. ஆனா இப்போ சோஷியல் மீடியா காலம் அதையே வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஸ்மைல், ஒரு லுக், ஒரு இன்டராக்ஷன் கூட ஹிடன் மீனிங் மாதிரி அனலைஸ் செய்யப்படுது. அதனால்தான் சுசித்ரா ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு பழைய கிளிப்ஸ் கூட புதிய நேரட்டிவுக்குள் இழுக்கப்பட்டு இருக்கு. விஜய பொலிட்டிக்கல் ஃபேஸில் இருப்பதும் இந்த கான்ட்ரவர்சிக்கு பெரிய காரணம். முன்னாடி ரூமர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் லெவல போயிருக்கும், ஆனால் இப்போ பப்ளிக் இமேஜ் டிஸ்கஷனா மாறிடுது. அதனாலதான் ரசிகர்கள் ஒரு பக்கம் டிஃபெண்ட் பண்ண, இன்னொரு பக்கம் ஆம்பிளிஃபை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில் இந்த என்டையர் கான்ட்ரவர்சி ஒரு விஷயத்தையே காட்டுது. இப்போ ரியாலிட்டி விட பெர்செப்ஷன் தான் பவர்ஃபுல். ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வைரல் கிளிப், ஒரு ஃபேன் இன்டர்பிரிட்டேஷன், இதுவே இன்று சோஷியல் மீடியால ஃபுல் நேரட்டிவ் உருவாக்க போதுமானது.